ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 5th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். யூனியன் கேபினெட் சேர்டு பை நரேந்திர மோடி அப்ரூவ்டு rupees 9,585 crore scheme to replace old trucks and buses in Delhi NCR. Duration 2 years. Total vehicles 2.07 lakh vehicles. அதில் 1.91 lakh வந்து ட்ரக்ஸு, 16,329 வந்து பஸ்ஸஸ் இருக்கணும். அதில் BS3 அண்ட் ஓல்டர் வெஹிக்கல்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிராப்க்கு போட்டுறணும்னு சொல்லியிருக்காங்க. BS4 வெஹிக்கல்ஸ் ஸ்கிராப் பண்ணலாம், இல்லைன்னா டெல்லி NCR ரீஜியனுக்கு வெளியே வந்து செல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக இந்த வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா BS6 வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா EV வெஹிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு ட்ரக்ஸு அண்ட் பஸ்ஸஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த டெல்லி ரீஜியனில் வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஏர் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வெஹிக்கலோட அந்த மாசு கட்டுப்பாடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதனால் ஓல்டு வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுமாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கல் இல்லைனா BS6 வெஹிக்கல் வந்து யூஸ் பண்ணணும். இதுக்கான டியூரேஷன் தான் வந்து 2 years. டோட்டலாக வந்து 2.07 lakh வெஹிக்கல் வந்து ஃபுல்லாக ஸ்கிராப் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா டெல்லி ரீஜியனுக்கு வெளியே வந்து யூஸ் பண்ணணும், செல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட இன்ட்ரெஸ்ட் சப்சிடி பார்த்திங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் 5 years. 5 வருஷத்துக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. டேக்ஸ் ரிலீஃப் அப் டு 100% மோட்டார் வெஹிக்கல் ஃபார் கன்செஷன் ஆன் நியூ வெஹிக்கல். இந்த கமிட்டியோட சேர்மன் TV சோமநாதன், கேபினெட்டோட செக்ரட்டரி. மந்த்லி ஃபியூவல் வவுச்சர்ஸ் அப் டு 4,800 வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் OEM வில் ப்ரொவைட் அண்ட் 8% எக்ஸ் ஷோரூம் டிஸ்கவுண்ட். OEM அப்படின்னா என்னென்னா, ஓல்டு ட்ரக்கை பஸ்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது வெஹிக்கிள் வாங்கும்போது இந்த கம்பெனி, இது வந்து OEM அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. ஸோ அவங்க வந்து இந்த ஓல்டு ட்ரக்கு பஸ்ஸெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு புது நியூ வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 8% வரைக்கும் வந்துட்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக ஃபண்ட் பண்ணுறது வந்து நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் பிளானிங் போர்டு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். இவங்களுக்கான இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் இன் கொலாபரேஷன் வித் ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இந்த ஸ்கீம் வந்து எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா, இந்தியாவோட நெட் ஜீரோ டார்கெட், அதாவது 2070 நெட் ஜீரோ டார்கெட்டை வந்து இந்த ஸ்கீம் சப்போர்ட் பண்ணுது. Second news, Union Cabinet approved a 10,000 crore aviation turbine fuel stabilization fund. Duration 3 years. Implementation agency Ministry of Civil Aviation and Ministry of Petroleum Natural Gas. The fund provides interest-free advance to oil marketing companies. ஸோ ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அப்படின்னா இது வந்து ஏர்க்ராஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற ஒரு பெட்ரோலியம், ஒரு ஃபியூவல். ஸோ இது வந்து இந்த ஃப்ளைட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் வந்து ATF வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸாக வந்து இருக்குது. ஸோ அதுக்காக இந்த 10,000 கோடி வந்து யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் ஆசியாவில் வந்து இப்போது நிறையா வார்லாம் வந்து போயிட்டுருக்கறனால அந்த ஃபியூவலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்லைன்ஸோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த 10,000 crore வந்து ஃபண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இதோட டியூரேஷன் வந்து 3 years. தென் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்த இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ வந்து அட்வான்ஸாக அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. Third news, Navachar Mantra was launched by Jayant Chowdhury, Minister of State, Minister of Skill Development and Entrepreneurship. எங்கே நடக்குதுன்னா IIT டெல்லி. Supports to grass root innovators and entrepreneurs.
என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயந்த் சௌத்ரி இவங்க வந்து நவச்சார் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எங்கன்னா ஐஐடி டெல்லியில். எதுக்காகனா கிராஸ் ரூட் இனோவேட்டர்ஸ்க்கும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும். ஃபஸ்ட் கிராஸ் ரூட் இனோவேட்டர்ஸ்னால் என்னென்னா, வில்லேஜில் அர்பன் ஏரியாலலாம் வந்து நிறையா நியூ ஐடியாஸ் வந்து வச்சுருப்பாங்க. நிறையா புதுசாக வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுருப்பாங்கள, யோசிச்சு வச்சுருப்பாங்களா, அவங்கள தான் வந்து இந்த கிராஸ் ரூட் இனோவேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நவச்சார் மந்த்ரா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த வில்லேஜ், ஸ்மால் டவுன், அப்புறம் இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ், இந்த மாதிரி கிராமப்புறங்களெல்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே இருக்கிற டேலண்டட் இனோவேட்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து இந்த புது கண்டுபிடிப்புகளாக வந்து உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் இந்த நவச்சார் மந்த்ரா அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். இதோட ஹெட் குவார்ட்டர் நொய்டா, உத்தரப்பிரதேஷ். இவங்களோட டைரக்டர் ஜெனரல் பூனம் ஷின்கா. இதோட நாலேஜ் பார்ட்னர் வந்து ஃபவுண்டேஷன் ஃபார் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், ஐஐடி டெல்லி. இதோட டியூரேஷன், இந்த நவச்சார் மந்த்ரோட டியூரேஷன் வந்து 1 year என்கேஜ்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து 5th July 2026 வரைக்கும் வந்து ஓப்பன் ஆகுது. எதோட வெப்சைட்லனா ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அதோட வெப்சைட்டில். ஸோ அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்த நியூஸ், கவர்மெண்ட் expanded QR tagging of FCI food grain bags to Andhra Pradesh, Telangana, Odisha. Implemented by FCI Food Corporation India. Technology used QR codes and electronic point of scale devices. இதோட பெனிஃபிட் transparency and prevent back recycling. இப்போது QR டேக் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கடையில் போயிட்டு அரிசி இல்லை ஏதாவது மளிகை பொருள் அந்த பாக்கெட்லலாம் வாங்குவோம்ல, அதில் வந்து ஒரு QR கோடு வந்து யூனிக் QR கோடை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா அந்த QR கோடில் வந்து இந்த பேக் வந்து எங்கேருந்து தயாரித்தாங்க, எப்போ இதை வந்து இதில் அரிசி இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து உள்ளே போட்டாங்க, ஸோ இடத்து எங்கே போகுது அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த QR கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பேக்கெல்லாம் வந்து திருப்பி ரீசைக்கிள் பண்ணலாம். அதோட பெனிஃபிட் வந்து டிரான்ஸ்பரன்ஸாக வந்து காட்டுறதுக்கு, அதுக்காக தான் வந்து இந்த டேகை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒடிஷாவில் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அடுத்து ஃபர்தர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க. இதோட இது வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா FCI வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், T-Hub launched the 3rd cohort of Orbit Space Tech Accelerator Program. இது selected startups வந்து 13, total startups supported 36. அதாவது T-Hub அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து 3வது கோஹரெட் அதாவது கோஹரெட்னா பேட்சாக வந்து போவாங்கள்ல, அதுதான். ஸோ அவங்க வந்து ஆர்பிட் ஸ்பேஸ் டெக் ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பிட்னா என்னென்னா, ஒரு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து அந்த விண்வெளியில் வந்துட்டு புதுசாக வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து கொண்டு வரதுக்காக சப்போர்ட் கொடுக்கறதுக்கு, அவங்க கைட் வந்து பண்ணுறதுக்கு, ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமாக வந்து இருக்கும் இந்த ஆர்பிட். ஸோ இதை இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து செலக்ட் பண்ண ஸ்டார்ட் அப் வந்து 13, டோட்டலாக வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து 36 வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதோட சப்போர்ட்டட் பை என்ன கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணதுன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன் அண்ட் அட்டல் இனோவேஷன் இன்க்யூபேஷன் சென்டர், T-Hub வந்து பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ், யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி எலெக்டட் 5 நியூ நான் பெர்மனன்ட் மெம்பர் டு த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டரி ஜென்ரல். அதாவது UNSCயில் வந்து டோட்டலாக 15 மெம்பர் வந்து இருப்பாங்க. அதில் 5 மெம்பர் வந்து பெர்மனெண்ட் மெம்பர், 10 பேர் வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பர். ஓகேவா? ஸோ அதில் வந்து இப்போ புதுசாக 5 நான் பெர்மனெண்ட் மெம்பர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதை வந்து எலெக்ட் பண்ணது யாருன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. இது எங்கே நடக்குதுன்னா நியூயார்க் சிட்டி, USA. இதோட டேர்ம் வந்து 2 years, அதாவது 1st January 2027 இருந்து 31st December 2028 வரைக்கும். இப்போ புதுசாக செலக்ட் ஆன கண்ட்ரிஸ் என்னென்னா ஆஸ்திரேலியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், த்ரினாட் அண்ட் டொபாகோ அண்ட் ஜிம்பாப்வே. இது எந்த கண்ட்ரியை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான்,
பனமா, சொமாலியா. இந்த 5 கண்ட்ரி வந்து இந்த வருஷம் டிசம்பர் 2026 வந்து எண்ட் ஆகிடும். அதர் நான் பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் 2027 வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும். கொலம்பியா, பஹரைன், லாட்வியா, லிப்ரியா, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. இதில் வந்து புதுசாக அந்த நியூ எலெக்டட் கண்ட்ரீஸில் கிர்கிஸ்தான் இருக்குல்ல, அவங்க இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து யுஎன்எஸ்சி டேர்மில் வந்து வராங்க. இது இதோட ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அடுத்த நியூஸ், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் சைன் அக்ரிமெண்ட் டு ஸ்ட்ரென்தன் சப்ளை செயின் ஃபினான்ஸ் இன் இந்தியா. இதோட கரன்சிஸ் வந்து எதை கொடுக்குதுன்னா டாலர், யூஎஸ்டி, ரூபி, ஐஎன்ஆர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்ளை செயின்னா என்னென்னு பார்த்துடலாம். பிஸ்னஸ், இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே அந்த பொருளெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறமும், அதாவது சப்ளை பண்ணதுக்கப்புறமும், சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அவங்களுக்கு தேவையான மணி நீடை வந்து கொடுக்குற சிஸ்டம் தான் இந்த சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அதுக்காக இந்த 2 பேங்க்கும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேங்க்கும் வந்து எந்த கரன்சி கவர் பண்ணுதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலர் அண்ட் இந்தியாவோட இந்தியன் ருப்பி. ஸோ இவங்க வந்து ரிஸ்க் பார்ட்டிசிபேஷன் அரேஞ்ச்மெண்ட் யூஎஸ்டி டாலரில் வந்து இது டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஆகுது. அதாவது ரிஸ்க் பார்ட்டிசிபேஷன் அக்ரிமெண்ட்னா என்னென்னா, இப்போது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சொல்லுது, நீ வந்து லோனுக்கு கொடு, அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கிட்ட சொல்லுது, நீ லோன் கொடு, ரிஸ்க் வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், அதாவது நீ கொடுத்துடு, ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து உனக்கு கொடுக்குறேன். அதனால இவங்க வந்து இந்த யூஎஸ்டி டிரான்சாக்ஷன் மூலமாக வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ஷியல் கேரண்டி ஃபெசிலிட்டி, இது ஐஎன்ஆர் டிரான்சாக்ஷனில் வந்து நடக்குது. என்னென்னா இங்கேயும் வந்து அதே தான் ஏடிபி சொல்லுது, லாஸ் வந்து அதில் ஒரு பார்ட்டு வந்து நான் கேரண்டிக்காக வந்து கொடுக்குறேன், அதனால் பேங்க் வந்து ஈஸியாக லோன் கொடுக்குது. ஸோ இது வந்து இந்தியன் ருப்பியில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஆகுது. ஏடிபியோட ஹெட் குவார்ட்டர் மணிலா, பிலிப்பைன்ஸ். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் லண்டன், யூகே. அடுத்து, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலீஸ்டு இட்ஸ் ரிப்போர்ட். ஸோ இவங்க வந்து ஓஇசிடி வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து ஓஇசிடி எக்கனாமிக் அவுட்லுக் அண்டர் ப்ரெஷர் ஜூன் 2026. அதுபடி இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபினான்ஷியல் 27ல் 6.1%லேருந்து 6.3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஃபினான்ஷியல் 26ல் 7.6% இருந்துச்சு. ஃபினான்ஷியல் 27ல் 6.3 வந்து இப்போ ஃபார்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. 28ல் வந்து 6.4 இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் 26ல் 2.1%, ஃபினான்ஷியல் 27ல் 4.8%, ஃபினான்ஷியல் 28ல் 4% இருக்கும். குளோபல் க்ரோத்தோட ஃபார்காஸ்ட் வந்து கேலண்டர் இயர் 26ல் 2.8, கேலண்டர் இயர் 27 3.1% வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், அர்ஜென்டைனோட ஃபுட்பாலர் லெஜண்ட் லியோனல் மெஸ்ஸி ஓன் த பிரின்சஸ் ஆஃப் அஸ்ட்ரியாஸ் அவார்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் 2026. அதாவது ஃபுட்பால் லெஜண்ட் லியோனல் மெஸ்ஸி வந்து பிரின்சஸ் ஆஃப் அஸ்ட்ரியாஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் ஃபுட்பாலர் இந்த அவார்டை வந்து ஹானர் பண்ணுறது. இதை யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் அஸ்ட்ரஸ் ஃபவுண்டேஷன். இது எங்கே இருக்குன்னா ஸ்பெயினில் வந்து இருக்குது. மெஸ்ஸி வாஸ் ரெகக்னைஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃபிலந்தரபிக் ஒர்க். ஸோ இவங்க எதனால வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க, ஸ்போர்ட் மேனாகவும் ஒரு ஃபிலந்தரபிஸ்ட் ஒர்க்காக. அதாவது ஃபிலந்தரபிஸ்ட்னா சமூக நல உதவி செய்வாங்கள்ல, சேரிட்டி ரிலேட்டடாக வந்து வரும். ஓன் 8 Ballon d'Or awards and the FIFA அதாவது FIFA World Cup 2022. நெக்ஸ்ட், டிகே சிவகுமார் from the Indian National Congress became the 25th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா. அதாவது கர்நாடகாவோட 25வது சீஃப் மினிஸ்டராக டிகே சிவகுமார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ
அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து யார் ஓத் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுன்னா கவர்னர், அந்த ஸ்டேட்டோட கவர்னர் தவார் சந்த் கெஹ்லோட். இந்த டிகே சிவகுமார் வந்து யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா சித்தராமையாவை, அதாவது இதுக்கு முன்னாடி கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்த சித்தராமையாவை வந்து சக்சீட் பண்ணுறாங்க. இப்போ டெபுட்டி சிஎம்மாக வந்து ஜி பரமேஸ்வரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து மீட்டி ஃப்ரீடெரிக்சன் ஓன் இன் அஸ் PM of Denmark for third consecutive term. டென்மார்க்கோட பிஎம்மாக மீட்டி ஃப்ரீடெரிக்சன் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இவங்க செகண்ட் உமன் பிஎம் ஆஃப் டென்மார்க். ஸோ டென்மார்க்கோட கேபிட்டல் கோபென்ஹகன், கரன்சி டேனிஷ் குரோனி, DKK சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், விசா அப்பாயிண்டட் ஷாருக் கான் அஸ் இட்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் இன் இந்தியா. ஸோ விசா வந்து அவங்களோட அந்த அப்போது பிராண்ட் அம்பாசிடராக ஷாருக் கானை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட கேம்பெயின் வந்து இன்ஃபினிட்டி மோர். நெக்ஸ்ட், GQG பார்ட்னர்ஸ் சோல்டு 1.85% ஸ்டாக் இன் GMR ஏர்போர்ட்ஸ் லிமிடெட். அதாவது GMR ஏர்போர்ட்ஸ் லிமிடெடோட 1.85% ஸ்டாக்கை வந்து விற்றுருக்காங்க. அவங்க வந்து யார் வாங்குறாங்கன்னா ஃபிடலிட்டி இன்டர்நேஷ்னல் லிமிடெட் வந்து வாங்குறாங்க. இதோட டீல் வேல்யூ வந்து 1906 crore. அடுத்து புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக்கோட நேம் வென் ஆடிட் மேட்டர்ஸ் CAG இன்டர்வென்ஷன்ஸ் தட் மேட் அ டிஃப்ரென்ஸ். இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன். எடிட் பண்ணுறது ஃபார்மர் கம்போர்ட்டர் ஆடிட் ஜென்ரலாக இருந்த வினோத் ராய். பப்ளிஷர் வந்து ரூபா பப்ளிகேஷன். நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னோசன்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் June 4th. இதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது June 4th, 1983. நெக்ஸ்ட் நியூஸ், தெலுங்கானா ஜெர்மனிஸ் Thuringia signed a cooperation agreement in June 2026. Key initiative, German language training hub. எங்கே கொண்டு வராங்கன்னா ஹைதராபாத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. டாம்காம், தெலுங்கானா ஓவர்சீஸ் மேன் பவர் கம்பெனி. ஸோ எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியலோட க்ரோத்துக்கு, டெக்னாலஜி இனோவேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ துரிங்கியா அப்படிங்கிறது வந்து ஜெர்மனி ஸ்டேட்டில், ஜெர்மனியோட ஒரு ஸ்டேட். ஓகேயா. ஸோ டாம்காம் அப்படின்னா என்னென்னா ஃபாரின் கண்ட்ரியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற ஒரு மேன் பவர் கம்பெனி. அதுதான் வந்து இந்த டாம்காம். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் June 6th current affairs and subscribe my channel. Share with your friends.